எல்லோருக்கும் வணக்கம். நாம் ஒவ்வொருவரும் நம்ம வாழ்க்கையில் நிறைய நபர்களை சந்திச்சிருப்போம், நிறைய விஷயங்களையும் பார்த்துருப்போம். அதை வச்சும் நம்மள்கிட்ட புகுத்துற சில விஷயங்களை வச்சும் அந்த அனுபவங்களோட நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் நமக்கு தெரியாத பல நிகழ்வுகளும், நமக்கு தெரியாத பார்க்காத பல நபர்களும் இங்கே இருக்காங்க. அவங்க ஆராய்ந்த நிறைய கருத்துகளும் தத்துவங்களும் நமக்கு தெரியாது இல்லையா? அதுல சிலவற்றை நம்ம புத்தகங்கள் ரூபமா பார்க்க முடியும், நம்ம தெரிஞ்சுக்கவும் முடியும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுற சில புத்தகங்களை தேர்ந்தெடுத்து அதுல இடம்பெற்று இருக்க கருத்துகளையும், மோட்டிவேஷனல் மற்றும் இன்ஸ்பயர் ஆகிற கதைகளையும், உண்மை நிகழ்வுகளையும் அடிப்படையா வச்சு அதெல்லாம் தொகுத்து உங்கள்கிட்ட சேர்க்கிற இந்த சிறிய முயற்சி தான் இந்த காணொளியோடைய வெற்றி. அதுல நம்ம பார்க்க போற முதல் புத்தகம் திங்க் அண்ட் க்ரோ ரிச், சிந்தித்து பாரு செல்வந்தான். இந்த புத்தகத்துல இப்ப நம்ம முதல்ல பார்க்க போறது அறிமுகம். எண்ணத்தின் ஆற்றல். தலைப்பிலிருந்தே தெரிஞ்சிருக்குமே, எண்ணங்கள் சக்தி வாய்ந்தவை. அதிலும் உறுதியான நோக்கம், விடாமுயற்சி, பணமாகவோ வேற எந்த பொருளாகவோ அவற்றை உருமாற்ற வேண்டும் என்ற தனியாத ஆர்வம். எண்ணங்கள் சக்தி வாய்ந்தவை மற்றும் தனியாத ஆர்வம், இந்த மாதிரி முக்கிய கருத்துக்களை பற்றி சொல்ல போகிறது தான் இந்த புத்தகம். அதை விளக்குற மாதிரி நமக்கு சில கதைகளும் நிகழ்வுகளும் இடம்பெற்றிருக்கு. அதை இப்போ நம்ம பார்ப்போமா? அதில் முதல் கதை எட்வின் சி பான்ஸோட கதை. இவர் சுமார் 30 வருடங்களுக்கு முன்பே மனிதர்கள் எப்படி சிந்தித்து பார்த்து செல்வந்தர் ஆகிறார்கள் என்பதை கண்டுபிடிக்கிறாரு. எடுத்த உடனே அது அவருக்கு தெரிந்து விடலை, கொஞ்சம் கொஞ்சமாக அது அவருக்கு தெரியுது. அக்காலத்துல மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர் தாமஸ் ஆல்வா எடிசன். இவரை கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவர் கூட தான் எப்படியாவது பார்ட்னர் ஆகிடணுங்கிறது இவருடைய திடமான எண்ணம். தனியாத ஆர்வத்தோட அதை எப்படியாவது அடையணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாரு. இந்த பான்ஸ் எப்படியாவது தாமஸ் ஆல்வா எடிசன் கூட தொழில் செய்யணும்னு நினைக்கிறாரு. தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு கீழே இல்லை, அவர் கூட. அது எப்படிங்க முடியும் நம்ம நினைப்போம். ஏன்னா பான்ஸ் ஒரு சாதாரண மனிதன். எப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்க நகரத்துக்கு கூட போக அவர்கிட்ட பணம் இல்லை. ஆனா இப்ப இவர்கிட்ட இருக்கிறது 2 விஷயம்தான், திடமான எண்ணம் மற்றும் தனியாத ஆர்வம். அதனால எப்படியாவது தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்க இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்றாரு. சரக்கு வண்டியில ஏறி பயணம் செய்ய மேற்கொள்றாரு. ஈஸ்ட் ஆரஞ்சில் இருந்த அந்த எடிசனினுடைய ஆய்வு கூடத்துல போய் நிக்கிறாரு இந்த பான்ஸ். இந்த மாதிரி பான்ஸ் தாமஸ் ஆல்வா எடிசன் ஆய்வு கூடத்துல நிக்கிற விஷயத்தை பத்தி எடிசன் பல ஆண்டுகளுக்கு பின்னாடி சொல்லியிருக்காரு. அது எப்படி சொல்லியிருக்காருன்னா, இந்த பான்ஸ் ஒரு நாடோடி மாதிரி நின்னாராம். ஆனா அவரை பார்த்த உடனே அவருக்கு புலன்பட்டுச்சான், ஒரு திடமான எண்ணமும் நெஞ்சுறுதியும் அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லி. அந்த மாதிரி அவர் பின்னாடி பான்ஸை பத்தி பேசியிருக்காரு. அப்படி பேசக்கூடிய அளவுக்கு இந்த பான்ஸ் தாமஸ் ஆல்வா எடிசன் கூட எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தினாரு, அவர் கூட எப்படி தொழில் செய்ய ஆரம்பிச்சாருங்கிறது தான் நமக்கு பல ஆச்சரியத்தை கொடுக்க போகுது. அதை பத்தி நம்ம பான்ஸ் தாமஸ் ஆல்வா எடிசன் அலுவலகத்துல போன உடனே அவருக்கு மிகப்பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் கிடைக்கலங்க. சொற்ப சம்பளத்துக்கு சிறு சிறு அலுவலக வேலைகளை தான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அதனால அவர் ஒன்றும் சோர்ந்தும் போயிடலை. நம்ம என்னடா அவர் கூட சேர்ந்து தொழில் பண்ணணும்னு இப்படி சின்ன சின்ன வேலைகளை பார்த்துட்டு இருக்கோமேனு அவர் ஒன்றும் சோர்வடையலை. அதே டைம் அவர் ஒரு சின்ன எண்ணம் கூட அவருக்கு வரல, நம்ம அவர் கூட சேர்ந்து தொழில் பண்ண முடியாதுங்கிறதும். அந்த அளவுக்கு திடமான எண்ணம் அவர்கிட்ட இருந்துச்சு. கண்டிப்பா நம்ம பார்ட்னர் ஆயிடுவோன்ற அந்த திடமான எண்ணம் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் போது ஒரு கட்டத்துல அந்த வாய்ப்பும் அவரை தேடி வருது. அது எப்படின்னா, தாமஸ் ஆல்வா எடிசன் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பார் இல்லையா? அப்படி ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறாரு. டிக்டேட்டிங் மிஷின்னு சொல்லி ஒரு மிஷின். அந்த மிஷினை அவருடைய அலுவலக ஊழியர்களே நிறைய பேர் வரவேற்கல. அந்த அளவுக்கு அது ரீச் ஆகணும்னு யாரும் நினைக்கல. ஏன்னா அது மேல ஒரு அவநம்பிக்கையா இருந்தாங்க. ஆனா இந்த பான்ஸ் என்ன பண்ணாரு, அதை கொடுங்க, நான் இதை கண்டிப்பா சேல் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதி எடுத்திருக்காரு. அந்த மிஷினை அதே மாதிரியே நாடு முழுவதும் வித்தும் காமிச்சிருக்காரு. இந்த நிகழ்ச்சி மூலமா அவங்க 2 பேரும் தொழில் கூட்டாளி ஆகுறாங்க. பல வருடங்களுக்கு ஒப்பந்தமும் நடக்குது. இப்படி அவர் நினைச்சதை எப்படி சாதிச்சுட்டாரு பாத்தீங்களா? அவருக்கான வாய்ப்பு வர வரைக்கும் அவர் வெயிட் பண்ணாரு. அந்த வாய்ப்பு வந்தோடனே அதை அவர் யூஸ் பண்ணிக்கவும் தெரிஞ்சு வச்சிருந்தாரு. இதுதாங்க இந்த திடமான எண்ணமும் நெஞ்சுறுதியும் பத்தி இந்த கதையை நம்ம பார்த்தோம். அப்படி பல வருடங்களுக்கு ஒப்பந்தகராகி பல மில்லியன் டாலர்களையும் இவர் சம்பாதிக்க முடிஞ்சிருக்கு இந்த பான்ஸால. அப்புறமா தான் இந்த வாசகமும் ஃபேமஸ் ஆயிருக்கு. என்னன்னா, மேட் பை எடிஷன் இன்ஸ்டால்டு பை பான்ஸ் அப்படின்ட்டு.
அந்த அளவுக்கு இவர் வந்து உயர்ந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. சல்லி காசும் இல்லாம, கல்வி அறிவும் இல்லாம, பான்ஸ் கிட்ட எந்த சொத்தும் இல்லைனாலும் வடிவமில்லாத ஒரு எண்ணத்தின் உந்துதலை வடிவமுள்ள பொருளாக மாற்ற முடியும் என்ற நிச்சயமான அறிவு தான் அவருடைய சொத்து. அதாவது அந்த மாபெரும் மனிதரான எடிசனுடன் கூட்டாளியாக வேண்டும் என்ற தன் மனதிற்குள் வடிவமைத்து அதை செய்தும் காட்டியிருக்காரு பார்த்தீங்களா, அதுதான் அவருடைய சொத்து. இந்த மாதிரி நம்மளுடைய ஆர்வத்தை இன்னும் தூண்டுற விதமா இன்னொரு கதையும் இதில் இடம்பெற்றிருக்கு. அது என்னங்கிறத இப்போ பார்ப்போமா? தற்காலிகமாக நமக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுது ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த விஷயத்தை நம்ம அப்படியே விட்டுருவோம். முயற்சி செஞ்சு பார்ப்போம். ஆனால் அதை நம்ம ஒரு கண்டிப்பாக அதை அடைஞ்சே தீரணுன்ற அந்த உறுதியான திடமான எண்ணத்தை கைவிட்டுட்டு போதும் சாமின்னு சொல்லிட்டு விலகிடுவோம். இந்த மாதிரி தான் ஆர்யூ டார்ஃபி மற்றும் அவருடைய மாமன் இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ வந்து அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் தங்கம் தோண்டுவதற்கு ஆளை வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. யாரெல்லாம் வந்து தங்கம் தோன்றுறாங்களோ அந்த சுரங்கம் அவர்களுக்கே சொந்தம்னு சொல்லிட்டு அனௌன்ஸும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, தன்னுடைய அந்த தங்கத்தின் மேலே இருக்க பேராசை மற்றும் பணம் சம்பாதிக்கணுன்ற அந்த எண்ணத்தினால 2 பேரும் எப்படியாவது தங்க சுரங்கத்தை தோண்டி தங்கத்தை பார்த்துடணுன்னு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது அவங்க அந்த இடத்த தோண்டவும் செய்கிறாங்க. அவங்களுக்கு சில பொருட்கள் சில வாரங்களுக்கு அப்புறம் கிடைக்கவும் செய்யுது. ஆனால் அது எப்படி மேலே கொண்டு வருது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அதுக்கு சில கருவிகள் தேவைப்படுறதுங்கிறது அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அதனால் அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய சொந்த ஊருக்கு போய் அந்த கருவியை வாங்கிறதுக்காக தங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள்கிட்டலாம் இருந்து பணத்தை கொஞ்சம் எடுத்துட்டு பணத்தை கொஞ்சம் அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு அதன் மூலமாக கருவிகளையும் வாங்கிட்டு வராங்க. வந்து அந்த தாது பொருட்களை கிடைச்ச தாது பொருட்கள் இருக்கு இல்லையா, அதை மேலேயும் கொண்டு வந்து அதை விற்பனையும் செஞ்சு பல சொத்துக்களை வந்து சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடனெல்லாம் திருப்பி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கீழே அந்த குழியை தோண்ட தோண்ட அவங்க மேலே வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க. ஆனால் அவங்க இதை பண்ண அவங்களுக்கு சொத்தும் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு கட்டத்தில் தோண்ட தோண்ட அந்த பொருட்கள் வந்து கிடைக்கிறது குறையுது. ஒரு கட்டத்தில் கிடைக்காமலே போகுது. அதுக்கப்புறம் அவங்க முயற்சி பண்ணலை. ஏன்னா தோண்டிட்டும் கிடைச்சிருச்சு, அதுக்கப்புறம் கிடைக்கல அப்படின்ட்டு அதை அப்படியே விட்டுட்டு அந்த கருவிகள் எல்லாத்தையுமே காய்லான் கடைகளில் போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த காய்லான் கடைக்காரர் எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, வர கருவிகளை எடை பார்த்து அந்த பொருளை வந்து விற்றுருவாங்க இல்லையா, அவங்க போய் கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்துருவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பொருட்களை வச்சுக்கிட்டு அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு சில நிபுணர்களெல்லாம் அழைச்சி இந்த இடத்துல என்ன பிரச்சனை, எதனால் இவங்களுக்கு கிடைக்கலன்றதை ஆராய்ச்சி பண்ணுறாரு. அப்புறம் தெரிஞ்சிருக்கு, ஒரு சில அடிகளுக்கு கீழே திருப்பியும் அந்த தங்க ரேகை வந்து தொடர்ச்சி பெறுது. கண்டிப்பாக அங்கே தங்கம் இருக்குன்னு அவங்க வந்து உறுதி கொடுக்குறாங்க. அப்போ இவர் ஆளுங்களை வச்சு அந்த இயந்திரங்கள் மூலமாக மீதி இருக்க தங்கத்தை எல்லாத்தையும் தோண்டி தோண்டி எடுத்து பல மில்லியன் டாலர்களுக்கு சொந்தக்காரரும் ஆயிடுறாரு. இதன் மூலமாக இந்த டார்ஃபி என்ன கற்றுக்கிறாருன்னா, நம்ம இவ்வளோ தூரம் பண்ண நமக்கு இந்த மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்ற அந்த எண்ணம் நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. நமக்கு இவ்வளோ திறமை இருந்துச்சு, ஆளுங்களை கூப்பிடுற எண்ணம் இருந்துச்சு, ஆனால் நமக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்ற அந்த தெளிவு இல்லையே, நம்ம இதை கேட்காம விட்டுட்டோமே அப்படின்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார். அதை வந்து அவர் இன்னொரு நிகழ்வுகள் மூலமாக ரொம்பவே ஃபீல் பண்ணார் இல்லையா. அவர் இந்த நிகழ்வை வந்து ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு பல ஆண்டுகளுக்கு அப்புறம் திருப்பி இன்னொரு ஒரு தொழில் மூலமாக வெற்றியும் அடைகிறாரு. அதை நம்ம பின்வரும் கதைகளில் கண்டிப்பாக பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2 கதைகளும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த புக்கில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய நிறைய கருத்துக்களும் இதில் இருக்குது. அதை கண்டிப்பாக நம்ம உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கும் கேட்டதுக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.